ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2069வது பகுதி. தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை என்ற பிரபந்தத்தை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம். இன்று அதனுடைய முதல் பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்கலாம். எம்பெருமானுடைய திருநாமம் சேதனன் யமனுக்கு வசப்படுகையை போக்கித் தரும் என்று சொல்லுவதன் மூலம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் யம பயம் இல்லை, யமனுக்கு நாம் வசப்பட மாட்டோம் என்று சொல்வதன் மூலம் திருநாமத்தினுடைய பாவனத்தன்மையையும், திருநாமம் கற்றவர்கள் அரசகுலத்தை அடைந்தவர்கள் போலே பெருமை மிக்கவர்கள் என்பதையும் சொல்லுகிறார் இந்த பாசுரத்தாலே. தற்செயலாக ஒரு பயனை உத்தேசிக்காமல் ஸ்வயம் பிரயோஜனமாக தம்மால் செய்யப்பட்ட திருநாம சங்கீர்த்தன பலத்தாலே யமன் அவனுடைய படர்கள் முதலானோர் தலையிலே காலை வைத்தேன் என்றார் முதற்பாட்டிலே. பாசுரத்தை பார்க்கலாம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மூவுலகு உண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே. அரங்கமா நகருளானே, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மூவுலகு உண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே. பதவுரை பார்க்கலாம். மூவுலகு எல்லா உலகங்களையும் உண்டு. பழைய காலத்திலே திருவயிற்றிலே வைத்து அந்த பிரளயம் வந்த காலத்திலே எல்லா உலகங்களையும் பொருள்களையும் உண்டு அதனை வயிற்றிலே வைத்து காத்து உமிழ்ந்த, பிரளயம் நீங்கின பிறகு அவற்றை வெளிப்படுத்திய முதல்வ ஜகத் காரணபோதனே, நின் நாமம் கற்ற உன் திருநாமத்தை கற்றதனால் உண்டான ஆவலிப்பு உடைமை செருக்கினாலே புலனை பஞ்சேந்திரங்களையும் காவலில் வைத்து வெளியில் ஓடாதபடி சிறையில் அடைத்து வைத்து கலிதன்னை பாபராசியை கடக்க பாய்ந்து வெகு தூரம் உதறித்தள்ளி நாவல் இட்டு வெற்றி கூச்சலிட்டு நமன் தமர் தலைகள் மீதே, யமன் அவனுடைய கிங்கரர்கள் அவர்கள் தலைகள் மேலே ஒளிதருகின்றோம், அடியிட்டு திரிகின்றோம் கண்டாய் என்பது முன்னிலை சொல். அரங்கமா நகருளானே என்கிறார் இந்த பாசுரத்தில். திருவரங்கம் எனும் மிகப்பெரிய திருநகரில் கண் வளர்பவனே, அரங்கமா நகருளானே, எல்லா உலகங்களையும் பிரளய காலத்திலே திருவயிற்றிலே வைத்து பாதுகாத்து பின்னர் வெளிப்படுத்திய உலகனைத்துக்கும் காரணபோதனே, உன்னுடைய திருநாமத்தை கற்றதனால் உண்டான கர்வத்தினாலே ஐம்புலன்களையும் கட்டுப்பாடில்லாமல் கண்டபடி திரியவிட்டு, அப்படி இருந்தும் உன் திருநாமத்தின் மேன்மையால் பல பாவங்களையும் வாசனையுடன் உதறித்தள்ளி அந்த வெற்றியை கொண்டாட கூச்சலிட்டு யமன் அவனுடைய தூதர்களின் தலைகளின் மீது நடனமிட்டு திரிகின்றோம் அறிவாயாக என்று கூறுகிறார். அடியார்களை காத்தருளும் திறம் நன்கு விளங்கும்படியாக கோயிலில் கண் வளர்ந்தருளும் எம்பெருமானே, உன் திருநாமத்தை நான் கற்றதனால் பெற்ற பேற்றின் கனத்தை கண்டாயோ. என்னை நீ தீவெளியில் செலுத்தி உனக்கு விலக்காக்கின பஞ்சேந்திரியங்களை அவற்றின் சுவாதந்திரியம் ஒன்றும் ஓங்க முடியாதபடி அமுக்கி, இத்தனை நாளாக இவற்றை அமுக்கி ஆள முடியாதபடி தடையாக கிடந்த பாவங்களையும் உதறிவிட்டு, அதனால் நரகப்பாதையில் இருந்தும் பயம் தவிர்ந்து யமகிங்கரர் தலைமையில் ஆடித் திரிகின்றேன். எனது செருக்கு எப்படிப்பட்டது பாராய். காவலில் புலனை வைத்து முன்பு என்னை சிறையில் வைத்த இந்திரியங்களை இன்று நான் சிறையில் வைத்தேன் என்கிறார். ராவணன் போர்க்களத்திலே ராமபிரானது அம்புகளுக்கு இலக்காகி பட்டு கிடக்கிறான். அப்போது அவன் இறந்த பிறகு அவன் மனைவி மண்டோதரி போர்க்களத்துக்கு ஓடோடி வந்து புலம்புகிறாள். ராவணனே, ராவணனே, நீ முன்பு இந்திரியங்களை எல்லாம் வென்று அதனால் மூவுலகையும் வென்றாய். இந்திரியங்களை அடக்கி கொடுந்தவம் புரிந்து வரம் பெற்றமையாலே மூன்றுலகும் வென்றவனாதலாலே இப்படி சொல்லப்பட்டது. நீ முன்பு இந்திரியங்களை எல்லாம் வென்று அதனால் மூவுலகங்களையும் வென்றாய்.
அந்த இந்திரியங்கள் இப்பாவி நம்மை இப்படி தலையெடுக்க விடாமல் செய்து விட்டானே, ஆகட்டும், தக்க சமயம் பார்த்து இவனை தலையமுக்குவோம் என்று நெஞ்சிலே பகை வைத்து கொண்டிருந்து இப்போது உன்னை பழிவாங்கி விட்டன என்று சொல்கிறாள் மண்டோதரி. இந்திரியங்களை அடக்காமல் அவற்றுக்கு பரவசப்பட்டு சீதையை கவர்ந்ததனால் உனக்கு இந்த கேடு விளைந்தது என்று சொல்கிறாள். அப்படி ராவணனிடத்தில் இந்திரியங்கள் முதலில் அடிமைப்பட்டு அதற்கு பின் அவனை தாம் அடிமைப்படுத்தியது போல முதலில் ராவணனிடம் இந்திரியங்கள் அடிமைப்பட்டு கிடந்தன, அதற்கு பின்பு அவனை அடிமை கொண்டன. அதுபோல இந்த ஆழ்வார் முதலில் தாம் இந்திரியங்களால் அடிமைப்பட்டு பொன்வட்டில் காரணமாக சிறைப்பட்டிருந்த சினத்தை நெஞ்சிலே வைத்து கொண்டிருந்து சமயம் பார்த்து அவற்றை தான் அந்த இந்திரியங்களை சிறைப்படுத்தினார் என்ற விசேஷார்த்தம் இங்கே உணரலாம். காவலில் புலனை வைத்து என்பதற்கு மற்றொரு வகையாகவும் பொருள் சொல்வார்கள். அதாவது காவல் இல்லாதபடி இந்திரியங்களை வைத்து, இந்திரியங்களை வென்றவர்களாலும் பெறுவதற்கு அரிதான மேலே சொன்ன பேற்றை நான் இந்திரியங்களில் அடிமைப்பட்டிருந்தும் பெற்றுவிட்ட பெருமைதான் என்னே என்று திருநாமத்தின் சிறப்பு கூறப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். உரிய நியமங்களோட மருந்து சாப்பிட்டவர்களுக்கும் தீராத நோய், எந்த நியமங்களுமின்றி மருந்துண்ட எனக்கு நோய் தீர்ந்து விட்டதென்றால் மருந்தின் சிறப்பே என்பது போல இங்கும் திருநாமத்தின் வைபவமே அதனால் சொல்லப்பட்டது. முன்பு யமன் முதலியவருடைய பெயரை கேட்கவும் அஞ்சி கிடந்தவர் திருநாமத்தை அண்ட கொண்ட பலத்தாலே இப்போது யமன் வாசலிலே சென்று அறைகூவுகிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். காவலில் புலனை வைத்து, இந்த பெரியவாச்சான் பிள்ளையுடைய உரை மிகவும் விரிவானது. அவற்றை ஓரளவுக்கு விபுலமான அந்த உரையினை நாமும் ஓரளவுக்கு விரிவாகவே அவர் சொன்னபடி கூட்டாமல் குறைக்காமல் பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். காவலில் புலனை வைத்து, காவல் இல்லாதபடி இந்திரியங்களை வைத்து, இந்திரியங்களை வென்றவர்களாலும் பெறுவதற்கு அரிதான மேலே தாம் பெற்றவையாக சொல்லுகின்ற பலன்களை நான் இந்திரியங்களில் அடிமைப்பட்டிருந்தும் பெற்றுவிட்ட பெருமைதான் என்னே என்று திருநாமத்தின் சிறப்பு கூறப்படுகிறது. விலங்குகளைப் போல சிற்றின்பங்களில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்ததையும், சாஸ்திரங்களில் செய் என்று விதித்தவற்றை செய்யாமலும் செய்யாதே என்று தடுத்தவற்றை விடாமலும் இருந்தவர் தாம் என்று காட்டுகிறார். இந்த பிரபந்தத்துக்கு இவர் மூலமாக கொண்ட ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலும் காமம், குரோதம் முதலியவற்றை நூற்றுக்கணக்கான வருடங்களானாலும் எப்படி ஜெயிக்க முடியும்? காமம் முதலானவற்றை வெற்றி கொள்ளாமல் இருக்கும் போது மனமானது கர்ம ஞான பக்தி யோகங்களுக்கு தகுதியானதாக ஆவதில்லை அல்லவா என்று சொல்லி, இந்திரியங்களை வெற்றி கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு பகவானை அடைய உபாயம் என்ன என்றல்லவா தொடக்கத்தில் கேட்கப்பட்டது. இப்படி சேதனன் விஷயங்களிலே மண்டித்திரிந்தாலும் அவனுடைய குற்றங்களை போக்கி மேலே சொல்லப்போகிற நன்மைகளையும் தரவல்ல பெருமையுடையது திருநாமம் என்பது கருத்து. ஒருவன் விஷஜந்துவாலே கடிக்கப்பட்ட போது விஷம் போக்குவதில் வல்லவனாயிருப்பவன் மருத்துவன் மற்ற வைத்திய முறைகளில் இருப்பது போலல்லாமல் நீ எந்த பத்தியமும் இல்லாமல் நீ உன் இஷ்டப்படி சாப்பிடலாம், அனுபவிக்கலாம், உறங்கலாம், நான் இந்த விஷத்தை நன்றாக போக்கி தருகிறேன் என்று சொல்லுவான் அல்லவா. சம்சாரமாகிற விஷஜந்துவால் கடிக்கப்பட்டவனை குறித்து திருநாமத்தின் பெருமை அப்படிப்பட்டது. வைத்து என்ற பதம் நினைவறிந்து தவறான காரியங்களை செய்து போனதை காட்டுகிறது. காவலில் வைத்து என்றால் காவலில் வைத்து என்றோ, காவல் இல் என்று பதம் பிரித்து காவல் இல்லாத புலனை வைத்தோ என்றோ பொருள் கொள்ளக்கூடும். சப்தாதி விஷயங்களிலே, அதாவது வேண்டாத விஷயங்களில் மண்டி பறந்தோடிய இந்திரியங்களை திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே தாம் வெற்றி கொண்டபடியே கூறுகிறார். கலிதன்னை கடக்க பாய்ந்து புலன்களை வென்ற போதிலும் பாப மிகுதியாலே மறுபடி புலன்களுக்கு வசப்படக்கூடுமே என்றால், புலன்களுக்கு மறுபடி வசப்படுவதற்கு காரணமான பாப சமூகத்தையும் திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே வசனையோடு போக்கிவிட்டேன் என்கிறார்.
கலிதன்னை என்று பாபங்கள் விளைக்கும் அனர்த்தங்களின் மிகுதியை காட்டுகிறார். இம்மையில் சப்தாதி விஷயங்களில் ஈடுபடுத்தியும் மறுமையில் நரகத்தை விளைவித்தும் பகவானிடமிருந்து விலக்கியும் தேகமே ஆத்மா என்னும் எண்ணத்தை ஏற்படுத்தியும் மற்றும் பல அனர்த்தங்களை விளைத்தும் போகின்ற பாபங்களின் வலிமையை நினைத்து பார்க்கிறார். அத்துடன் தன்னை என்றது விரோதியை குறிப்பதாய் என்னை வெற்றி கொண்டு வந்த பாபத்தையே நான் இப்போது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கடக்க என்றது சம்சார வாசனையற்ற நித்திய சூரிகளிலே ஒருவனோ என்று சொல்லும்படியாக தாம் ஆனதை காட்டுகிறார். அதாவது ஒரு காலத்தில் சம்சாரிகளில் ஒருவராக இருந்தவர் என்பது தோன்றாதபடி இருத்தல். இப்படி கலி என்று பாவத்தை சொல்லாமல் கலியுகத்தை சொல்வதாக எடுத்துக்கொண்டு இவன் கிருதயுக புருஷர்களில் ஒருவன் என்று பலரும் சொல்லும்படி திருநாமம் தன்னை ஆக்கிவிட்டது என்றும் சொல்லலாம். சிறிய திருவடி அனுமன் கடலை கடந்தது போல இவர் பாபக்கடலை விளையாட்டாக கடக்க வல்லவரானார் என்பது கருத்து. நின் நாமம் கற்ற என்று திருநாமத்தின் பெருமையாலே ஏற்பட்டதாக கூறும் இவரே இதை கடக்க பாய்ந்து என்று தாம் செய்ததாக சொல்வானேன்? திருநாமத்துக்குள்ளதொரு பெருமை இது. இராமடம் ஊட்டுவாரைப் போல முகம் காட்டாமல் நின்று உபசரிப்பதாலே. இராமடம் ஊட்டுவது அப்படி என்றால் என்ன? ஒரு தாய் தன்னிடம் கோபித்து கொண்டு மகன் தாயிடம் கோபித்து கொண்டான். கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டான். வெளியே வந்து பக்கத்திலே ஒரு மடத்திலே போய் தங்கி இருக்கிறான். அப்படி தங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்கு வீட்டிலிருந்து இவள் சாப்பாடு எடுத்துக்கொண்டு சென்று அவரிடம் கொடுத்து, தாய் கொடுத்தாள் என்று சொல்லாமல் கொடும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு அவர் உணவளிக்கும் போது அந்த பிள்ளை அந்த பையன் அதை அறியாமல் தனக்காகவே அந்த மடத்திலிருந்து உணவு அளிக்கப்பட்டதாக நினைப்பது போல திருநாமத்தால் வந்த பலன்களை சங்கீர்த்தனம் செய்பவர்கள் தம்முடையனவாக சொல்லுவதைப் போலே இருக்கிறது. தாமே அடைந்ததாக எண்ணிக்கொள்வது. மேலும் பாவம் போவதாகிய பலன்கள் தம்முடையதாகையாலும் தாம் பாவத்தை கடக்க பாய்ந்ததாக கூறிக்கொள்வதிலும் குறையில்லை என்று சொல்லலாம். நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. நாவல் இடுதல் என்றால் போரிட்டு அல்லது வாதப்போரிட்டு வென்றவர்கள் தோற்றவர்களுக்கு முன்பாக ஜெயித்தவர்கள் தமது வெற்றியை நாவலோ நாவல் என்றும் அறையோ அறை என்றும் சொல்லி கோஷமிடுதல். இப்பாவங்களின் பலனை அனுபவிக்க செய்யும் யமனுடைய தலையிலும் அவனது மனைவி மற்றும் அவனது கிங்கரர்கள் தலையிலும் அடியிட்டு சஞ்சரிக்கின்றோம். ஒளிதருகின்றேன் என்று ஒருமையாக சொல்லாமல் பன்மையாக ஒளிதருகின்றோம் என்று கூறியதன் மூலம் ஒரு புண்ணியசாலியின் சம்பந்தத்தாலே பல பாவிகளும் பேறு பெறுவார்கள் என்னும் சாஸ்திர அர்த்தம் வெளியாகிறது. அதாவது நான் ஒருவன் உன்னுடைய நாமத்தை கற்க அந்த ராஜகுல மகாத்மியத்தால் என்னை சேர்ந்தவர்களும் யமகிங்கரர்களின் தலைகள் மீது அடியிடும்படியாக தலைகள் மீது காலை வைத்து நடனமிடும்படியாக ஆனதை பாரீர் என்கிறார் ஆழ்வார். வாலியின் பெயர் காதிலே கேட்டாலே ஜுரம் வந்து விடுமாம் சுக்ரீவனுக்கு. அப்படி அஞ்சி கிடந்தான் அவன். ஆனால் அவன் ராமபிரானை அடைந்த பலத்தாலே கிஷ்கிந்தைக்கு சென்று அவன் வாலியின் அரண்மனை வாசலிலே அறைகூவினான். அதுபோல இவரும் முன்பெல்லாம் யமபடருக்கு அஞ்சி கிடந்து இன்று திருநாமத்தை அடைந்த பலத்தாலே அவர்கள் தலைகளிலே ஏறி நின்று அடியிட்டு துவைக்கிறார். நமன் தலை மீதே என்று சொல்லாமல் நமன் தமர் தலைகள் மீதே என்று சொன்னது ஒளிதருகின்றோம் என்ற பன்மைக்கு ஏற்றவாறு இவர்களுக்கெல்லாம் தலைமையில் நிற்பதற்கு இடம் வேண்டும் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை வேண்டும் அல்லவா? அதனால் தான் அப்படி சொல்கிறார். தமர் தலைகள் மீதே என்று சொல்கிறார். உலகத்திலே பாவம் செய்யும் சம்சாரிகள் எல்லாம் யமனுக்கு அஞ்சி அவன் பெயரை இட்டுக்கொள்வது, அவனுடைய கணக்கன் சித்திரகுப்தன் பெயரை இட்டுக்கொள்வது என்றும் யமம் தர்ப்பயாமி சித்திரகுப்தம் தர்ப்பயாமி என்று தர்ப்பணம் செய்து திருப்தி செய்விப்பதையும் காண்கிறோம். அப்படி இருக்க திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே அவர்கள் தலையிலே அடியிடுகிறோம் என்கிறார் இவர்.
இவர் தலையிலேயே அடியிடுகிறோம் என்றால் அவன் முடியாது என்று சொல்வானா? ஆழ்வார் தாம் வெற்றி பெற்றதை தோன்ற சொல்லுகிறாரே ஒழிய அவன்தான் யமன்தான் தன் தலையிருப்பது திருநாமம் கற்றவர்களின் திருவடிகளிலே வணங்குவதற்கே என்று நினைத்திருக்கக்கூடியவன். பிரணமாம் ஏபி குர்வந்தி தோஷம் அபி நமோ நமக. பிரணமாம் ஏபி குர்வந்தி தேசாம் அபி நமோ நமக. விஷ்ணு தர்மத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் இது. விஷ்ணுவுக்கு எவர்கள் ஒரு நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பலமுறை நமஸ்காரம் என்று யமனே கூறியதாக விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவபுருஷமபி வீக்ஷய பாசஹஸ்தம் வததி யமக கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுர ஹமன்யன் ருணாம் ந வைஷ்ணவானாம் என்பது விஷ்ணு புராணம். பாசக்கயிற்றை கையிலே கொண்டிருக்கும் தன் தூதனை கண்ணால் செய்கை செய்து அழைத்து அவனது காதில் யமன், மதுசூதனனை சரணமடைந்தவர்களை அணுகாதே, நான் மற்ற மனிதர்களுக்கு தான் பிரபுவை ஒழிய வைஷ்ணவர்களுக்கு அல்ல என்ற விஷ்ணு புராண சுலாகம் இது. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் உள்ள யமனது நிலையை தெளிவாக காட்டுகிறது. இதனையே திருமழிசை பிரான் திறம்பேன் மின் கண்டீர் என்ற தம் நான்முகன் திருவந்தாதி 68வது பாசுரத்தில் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்றான். வைஷ்ணவர்களை கண்டால் அவர்கள் விஷயத்தில் அஞ்சலி, நமஸ்காரம், துதி முதலியவற்றை செய்து அடக்கமுடையவர்களாய் விலகிச் செல்லுங்கள் என்று யமன் கூறியதாக அருளி செய்கிறார். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் தானும் பயந்து தமரையும் விலகிச் செல்லும்படி ஆணையிடுவதாலே யமனுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடி சம்பந்தம் பெறுவது நோக்கம்தான். உலகில் உள்ளோர் அனைவரும் யமதூதர்களை நினைத்தாலே நடுங்கி நிற்கும் போது இப்படி நீர் சொல்லுவதற்கு என்ன காரணம் ஆழ்வீர் என்று கேட்கிறார் எம்பெருமான். அதற்கு பதிலாக ஆழ்வார் சொல்கிறார், மூவுலகு என்று தொடங்கி, மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ, ஒரு அற்பனை பற்றியவனாயிருந்தால் யமனுக்கு பயப்பட வேண்டும். சர்வலோக சக்கரவர்த்தி அல்லவா நான் பற்றி இருக்கிறேன், உன்னை பற்றி இருக்கிறேன். உலகங்கள் எல்லாம் அழியும் பிரளய காலத்திலே எம்பெருமான் அண்டங்களையெல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்திருந்து காத்து அந்த பிரளயம் நீங்கி படைத்தல் காலம் வந்தவுடன் வெளிநாடு காண உமிழ்பவன் நீயே அல்லவா என்கிறார். இந்த நன்மைகளெல்லாம் உனக்கு என்னால் தான் உண்டாயிற்றோ என்று பெரிய பெருமாள் கேட்க, உன் அருகில் கூட வந்திலேன் என்கிறார். நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன் திருநாமங்களை கற்றதனால் உண்ட பலம் செருக்கு காணிது, அதனால் தான் வந்தது எனக்கு இந்த செருக்கு. நின் நாமம் தேவரீரை போல நீர் உம்மிடம் வந்து கேட்டால் நீர் அளவாக கொடுப்பீர், ஆனால் உன் திருநாமம் அள்ளி அள்ளி கொடுக்கும். நின் நாமம் தேவரீரை போல அளவாக அருளுவதோ உமது திருநாமம், 1000 உலகு 7 அளிக்கும் பேர் என்ற திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வது போலவே உம்மை காட்டிலும் 1000 மடங்கு அருள் செய்வதாயிற்றே உம் திருநாமம். அணிந்து அழக பார்க்க முடியாத கட்டிப்பொன் போன்ற உம்மை போலல்லாமல் அணிந்து அழகு பார்க்கக்கூடிய பனிப்பொன் ஆபரணமாக்கிய பொருள் போன்றதல்லவா உம்முடைய திருநாமம். திரும்ப திரும்ப நேரும் பிரளய ஆபத்திலிருந்தன்றோ தேவரீர் காத்தருளியது. திரும்பி வராதபடியான சம்சார பிரளயத்திலிருந்து காப்பதற்கு தேவரீரின் திருநாமத்தால் தானே முடியும். நீளறவை சுற்றி கடைந்தான் பேரன்றே தொல் நரகை பற்றி கடத்தும் படை என்று முதல் திருவந்தாதியிலே பொய்கையாரும் சொல்லியிருக்கிறார் அல்லவா. நாமம் மந்திரம் என்று சொல்லாமல் நாமம் என்று சொல்கிறார். ஏன்? மந்திரம் சொல்வதற்கு சில நியமங்கள் உண்டு. கால நியமம், அதிகாரி நியமம் முதலிய நியமங்கள் உண்டு. திருநாமம் சொல்வதற்கு அப்படி எதுவும் இல்லை. யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அதற்கு எந்த நியமங்களும் கிடையாது. உதாரணமாக ஒரு கல்லிலே காலை தட்டி கொண்டவன் அம்மா என்று சொல்லும்போது அங்கு ஏதாவது சடங்கு வேண்டி இருக்கிறதா? இல்லையே. நஞ்சியர் பட்டர் தனது ஆச்சாரியனான பட்டரிடம் கேட்டார், குளித்தல் முதலான நியமங்கள் இல்லாமல் திருநாமம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று கேட்டார்.
அதற்கு பட்டர், கங்கா ஸ்நானம் செய்ய போகிறவனுக்கு சுத்திக்காக அருகில் இருக்கிற உப்பு நீர் குட்டையிலே குளித்து விட்டுத்தான் போக வேண்டுமோ என்று கேட்டாராம். மேலே பல பல நன்மைகளை செய்யக்கூடியது திருநாமம். அப்படி இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அசுத்தியை, சுத்தி இல்லாத தன்மையை அதுவே போக்கடிக்க முடியாதோ என்று அருளி செய்தார் என்பது வரலாறு. இதிலிருந்தே வாயாலே திருநாமம் சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவன் என்று எவனுமே இல்லை என்பது விளங்குகிறது. தாயை அடிக்கும் தடியனுக்கும் கைவலித்து ஓயும் போது அம்மா என்று தானே அழைக்கிறான். அவனுக்கு அப்படி சொல்ல தகுதி இருக்கிறது அல்லவா? தாயை அடிக்கிறான், அதனாலே அவனுக்கு கை வலிக்குது, அப்பொழுது அம்மா என்கிறான். இது என்ன நியதி? அதுபோல எம்பெருமான் திருநாமம் சொல்வதற்கு அனைத்து பேருக்கும் உரிமை உண்டு. கற்ற என்றதனாலே ஆச்சாரியன் சொல்ல தாம் திரும்பி சொன்னது என்று காட்டுகிறார். இவருக்கு ஆச்சாரியன் யார்? பெரிய பெருமாளே. அவர் சொல்லுவிக்க அதற்கு பின் இவர் திருநாமம் சொன்னவராகையாலே இவருக்கு பெரிய பெருமாளே ஆச்சாரியர் என்பது கருத்து. நாமம் கற்ற என்கையாலே அர்த்தத்தோடு கூட அல்லாமல் சப்தத்தை மட்டுமே தாம் கற்றது நாமம் கற்ற என்று காட்டுகிறார். வெறும் சப்தத்துக்கே எவ்வளவு பெருமை உண்டு என்பது கருத்து. பாவலிப்பு உடைமை குபேரன் என்பது போல ஆயிற்று திருநாம சங்கீர்த்தனத்தாலே இவருக்கு வந்த செல்வம் என்று காட்டுகிறது உடைமை என்னும் பதம். கண்டாய், இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டுமோ? என் வடிவை பார்த்தாலே தெரியாதா? ரசாயனம், ஊக்க டானிக் அருந்தினவர்களையும் மண் தின்றவர்களையும் அவரவர் உடம்பை பார்த்தாலே தெரியுமே. உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ கண்டாய், மண் தின்ற உனது முகம் போலேவா இருந்தது என் முகமும் என்று அவரை பெரிய பெருமாளை கேட்கிறாராம் ஆழ்வார். அரங்க மாநகருளானே, இங்கு வந்து பள்ளி கொண்டு திருநாமம் சொல்ல வல்லவன் ஒருவனை கிடைக்க பெறுவோமோ, யாரேனும் வரமாட்டார்களா நம்மிடம் என்னும் ஆசையினால் அல்லவா சத்திய சங்கல்பராகையாலே தேவரீருடைய ஆசை நிறைவேறிற்று. மாநகர் அரசன் சபா மண்டபத்திலிருந்து ஒரு ஆணையிட்டான் என்றால் அதற்கு பின் அந்த ஆணையை அவனாலும் மாற்ற முடியாதது போல இந்த அரங்கமாநகரிலிருந்து என்னை இப்படி காத்தருளிய பின்பு தேவரீராலும் என்னை பழையபடி இனி ஆக்க முடியாது. மாநகர் ஈஸ்வரன் துவம் மே, நீ எனக்கு உரியவன் என்றால் அகம் மே, நான் எனக்கே உரியவன் என்று சம்சாரிகள் கொண்டு வழக்கு செய்வது அருந்து போகக்கூடிய இடம் இது திருவரங்கம். ஆக இப்பாட்டால் திருநாம சம்பந்தத்தாலே ஆழ்வாருக்குண்டான ராஜகுல பெருமை சொல்லப்பட்டது. நீண்ட காலம் நீதி அல்லாதன செய்து சபை நடுவே சென்று நிற்க தகுதியற்றவனாய் 4 பேர் கூடியிருக்கும் இடத்திலே கூட செல்ல கூசியிருந்தவனுக்கே ஒரு அரசகுல சம்பந்தம் ஏற்பட்டால் இவனே பெரும் சபையிலும் மதிப்புடன் செல்லலாம்படியும் சபையில் உள்ளவர்கள் இவனை தலைமீது வைத்து கொண்டாடும்படியும் ஆகிவிடுகிறது அல்லவோ. அதே போல அனாதி காலமாக யமன் முதலானோருக்கு அஞ்சி கிடந்து புகலிடம் அறியாமல் தடுமாறிய இந்த ஆழ்வார் இப்போது அந்த யமன் முதலானோர் தலையிலே அடியிட்டு திரிய வல்லவரானார் என்பது கருத்தாகும். அற்புதமான இந்த ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே. மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ அரங்கமா நகருளானே, நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய். என்ன அது? காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. யமபடர்களுடைய தலையின் மீது நடனமாடுகிறோம். அந்த பயம் பயம் எங்களுக்கு இல்லை, உன் நாமம் கற்ற செருக்கினாலே என்று கூறுகிறார். அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.
தன்னைத் தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடி ஆழ்வாரை இருகப் பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனைத் தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.